பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வாக்கிங் வந்த ஒரு லேடி பேக்யார்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியாவுமே அத்தை மாமா பசங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அவங்கள விடையும் பெரிய என்கரேஜ்மெண்ட் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நம்மளால எதுவும் முடியாதுன்னு சொல்றவங்க, நீங்க எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்றவங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பே நம்ம ஜெயிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வழக்கம் போல பாக்கியாவோட மாமனாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அந்த மாதிரி ஆள்கள் முன்னாடி நம்ம நின்று ஜெயிச்சு வாழ்ந்து காமிக்கிறது தான் நம்மளோட வெற்றி அப்படின்னு சொல்றாரு அவரு. ரொம்ப முக்கியம் அப்படின்னு முணுமுணுத்துட்டு கோபி அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா இப்போ அமிர்தாவை காமிக்கிறாங்க. நிலா பாப்பா கூட அமிர்தா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப எழில் அங்க வராரு. ரூம்குள்ளேயே எத்தனை நாள் தான் இருப்பா அமிர்தா, நம்ம 3 பேர் வெளியில போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்கிறாரு. பாப்பாவுக்கு ஸ்கூல் பத்தி விசாரிக்கணும்னு சொன்னல, பக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல் இருக்கு, அதை பத்தி விசாரிச்சுட்டு வருவோமா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் வேணாங்க, நம்ம அப்புறமா விசாரிச்சுக்கலாம், எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தா. இதுக்கே பண்ணி பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு எழில் கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அமிர்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வா நம்ம 3 பேரும் வெளியில போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு எழில். அடுத்ததா ஜெனியை பாக்குறதுக்காக ஜெனியோட வீட்டுக்கு பாக்கியா வராங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஜெனியோட அப்பா கோபப்படுறாரு. ஜெனிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. செலியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசதானே வந்திருக்கிறீங்க, என்னால ஜெனி கூட பேசுறதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனியோட அப்பா. செலியனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலாம் வரல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இல்ல கேஸ் நடக்குது, என்ன பேசுறதா இருந்தாலும் அங்கதான் பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஜெனியை பார்த்து நான் பேச வந்திருக்கிறேன், என்ன பேச வேணாம்னு அவ சொல்லட்டும், நான் போயிடுறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெனியோட அப்பா பாக்கியாவா அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறாரு. இப்ப வீட்டை விட்டு வெளியில போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. ஆன்டிட்ட அப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வாங்க ஆன்டி அப்படின்னு ரூம்குள்ள கூப்பிட்டுட்டு போறாங்க ஜெனி. பாக்கியா ஜெனிட்ட சொல்றாங்க, எழில் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எடுத்து நடத்தலான்னு இருக்கிறேம்மா, அதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கணும் தாமா நான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கிடையில ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க ராதிகா. ராதிகாவோட போன் எடுத்து கொடுக்குறாரு கோபி. என் மேல கோபம் எதுவும் இல்லையே, இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கொலிக்கோட மேரேஜ் ரிசப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆஃபீஸ் பக்கத்துல தான் அது இருக்கு, அதனால நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ராதிகா அங்க வந்தா மாட்டிக்குவோமே அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃப் பிக்கப் பண்ணா நல்லா இருக்காது, நானே உன் ஆஃபீஸ்க்கு வந்து 5:30க்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இல்லை வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா ஜெனியோட வீட்டில் ஜெனியோட குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஜெனியோட பேரண்ட்ஸ். நான் மட்டும் இதில் தனியாக முடிவெடுக்க முடியாது டாடி, செலியன்ட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனி. உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, அவன்கிட்ட எதுக்குமா இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு ஜெனியோட அப்பா. செலியனுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஒரே நாளையில் என்னால் டிசைட் பண்ண முடியாது டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனி. இப்படி எமோஷ்னலாக திங்க் பண்ணுறதை எப்போதான் நீ விடுவ அப்படின்னு திட்டுறாரு ஜெனியோட அப்பா. நாளைக்கு கோர்ட்டில் உன்னோட கேஸ் ஹியரிங் வருதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. செலியன் மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்காக அவன் உன் மேலே எவ்வளோ அடுக்கடுக்காக பொய் சொல்ல போகிறான் நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனோட கேரக்டர் பற்றி உனக்கு நல்லாவே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஜெனிக்கு செலியன் மேலே இன்னமும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கதா செய்து கண்டிப்பாக செலியனை விட்டு ஜெனி பிரிய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.